ப்ரோ பிரியாணி செமையா இருந்துச்சு ப்ரோ. ரியலி குட். உண்மையா இருக்கு. ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ஹாப்பியா இருப்பீங்க நம்புறேன். நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இருக்கக்கூடிய இடம் வந்து திருச்சிராப்பள்ளி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருக்கிறேன். நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பேங்காக் மலேசியா போறேன். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 1 வீக் ட்ரிப். இன்னைக்கு வந்து டியூஸ்டே, ஓகேங்களா? 17 டிசம்பர் போயிட்டு 24th நான் திரும்பி மறுபடியும் இங்கே வந்து வர போறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம சேனல்ல இது வந்து ஒரு 2வது இன்டர்நேஷனல் ட்ரிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து மால்தீவ்ஸ் போயிருந்தோம், ஒரு 4 இயர்ஸ் பேக் வந்து போயிருந்தோம். அதுக்கப்புறம் போக முடியாதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்பல. ஆனால் இதுக்கப்புறம் நிறைய இருக்கும் நான் நம்புறேன். கண்டிப்பாக வந்து நம்ம அதை பண்ணலாம். என் கூட வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து வராங்க. மொத்தம் 2 பேர் இல்லை, மொத்தம் 3 பேர் வராங்க. ஒருத்தர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக், அபிஃபைடுன்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வச்சிருக்காரு. அப்புறம் காசிநாதன், எக்ஸ்ப்ளோர் வித் காசி, அப்புறம் டவுன் பஸ் விஜய்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் இருக்காரு. அவங்கெல்லாம் அந்த நின்று வீடியோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு வாரம் அங்கே வந்து இருக்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் 4 நாள் வந்து பார்த்தீங்கன்னா பேங்காக்ல இருக்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு தாய்லாண்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான எபிசோட்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஆனால் இது என்னோட ஓஷனில் இருக்கும். ஒரு சில் பண்ணிட்டு ஜாலியாக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து எடுத்துகிட்டு வர போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ட்ரிப். அதனால் வந்து இந்த குரூப் ட்ரிப்பில் என்ன வந்து அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்களோ அதை நம்ம வந்து ஷோகேஸ் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீல் கமிட்மெண்ட் தான் கொடுத்துருந்தோம். பட் ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் வீடியோ வந்து ஃபுல் அண்ட் வந்து எடுக்கிறேன். ஸோ அதனால் நான் வந்து போகலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ளை பண்ணி. சொல்ல போனால் இது 2024 லாஸ்ட் ஃப்ளைட்டு. இந்த வருஷத்தில் 2-3 டைம் வந்து நான் இடத்துக்கு போயிட்டு வந்தேன். அதை நான் எதுவுமே உங்ககிட்ட சொன்னதில்லை. ஸோ வாங்க உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு மணி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு ஃப்ளைட்டு. ஸோ மணி இப்போ வந்து 8:30 ஆகுது. உள்ளே போயிட்டு செக்இன் பண்ணிட்டு வருவோம். நிறையா வீடியோவில் போடுங்க. போடுறோம். ஓகே ப்ரோ, நான் கன்னியாகுமரி. அப்படியா? ஓகே ப்ரோ. நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்தார், நம்மளை மீட் பண்ணுறேன். வாங்க போகலாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு ப்ரோ. சரி, இவரு வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் அண்ட் டவுன் பஸ் விஜய். எப்படி இருக்கு விஜய்? சூப்பரா இருக்கு. வா போலாம். ஆல்ரைட், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இமிகிரேஷன்லாம் முடிச்சுட்டு உள்ள வந்துட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா போர்டிங் பாஸ் ப்ளஸ் வந்து பாஸ்போர்ட் ஸ்கேன் கொடுத்துருக்காங்க. என்ன மேட்டர்னா வந்து செக்இன்ல வந்து 7 kgs தான் வந்து இருக்குது ஏர் ஏஷியாவில். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 7 kgs தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து பக்கத்தில் இருக்கிற சேலத்துக்கு போனாலே கிட்டத்தட்ட 20 கிலோ தூக்கிட்டு போகிறாள். ஆனால் 7 கிலோ எப்போ எடுத்துகிட்டு வரதுன்னு சொல்லிட்டு ரொம்பவும் கன்ஜஸ்ட் பண்ணி அப்படி எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் வரவே சொல்லிட்டாங்க, இல்லை உங்களோட லக்கேஜ் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னதுனால முதல் 50 kgs எங்கள் 4 பேருக்கு பார்த்தீங்கன்னா 50 kgs வந்து போட்டிருந்தாங்க. கொண்டாந்து என்னோட பேக் வைக்கிறேன், கரெக்டாக 7.1 kg இருக்குதுங்க. அப்புறமேட்டு என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம், அதனால நீங்கள் எடுத்துக்கலாங்க போது என்னோட லேப்டாப்பில் நான் வெளியே வந்து எடுத்துட்டேன். என்னோட லேப்டாப் கியர்ஸ் பெருசாக கேமராலாம் எடுத்துகிட்டு போகல. நான் ஐஃபோனும் என்னோட டிஜே மைக் மட்டும் தான் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அப்படியே எடுத்துகிட்டு இமிகிரேஷன்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மணி இப்போது 9:30 மணி ஆகுது. இன்னும் 1.5 மணி நேரம் இருக்குதுங்க ஃப்ளைட்டுக்கு. செம்மையாக தூக்கம் வருது. தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்கிற ஃப்ரைட் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு. இல்லை ஒரு டேஸ்ட்டும் இல்லை ப்ரோ, நார்மலாக இருக்குது. சாப்பிட்டு பாருங்க. அப்படியே ஃபுட் ரிவ்யூ பண்ண கொடுங்க. இந்த ஃப்ரைட் ரைஸோட விலை என்னன்னா 350 ரூபா. சாப்பிடாம வந்துட்டேன். லைக் நெக் டு நெக்காக இருந்துச்சா, அதனால 350 ரூபா முடிச்சு விட்டாங்க. ரொம்ப காஸ்ட்லிங்க. கிட்டத்தட்ட என்ன ப்ரோ இது வந்து வெளியே எவ்வளோ இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு ஒரு ரஃப்லி ஒரு 120 rupees கொடுக்கலாம். இன்னும் 350 ரூபா. 150 ரூபாய்க்கு குடிக்கிறாங்க ப்ரோ. இன்னும் குடிச்சு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஏன்னா ஏர்போர்ட்டில் அவ்வளோ ரேட்டு தான் விற்கும். ஃபர்ஸ்ட் வந்து அப்படி தான் இருந்துட்டு இருக்குது. இந்த இடத்துல அந்த ப்ரைஸ்க்கு வந்து இந்த இடத்துல அந்த ஃபுட்டு கிடைக்கிறதுக்கு நான் காசு நான் நிறைய டைம் வாங்கியிருக்கேன். தண்ணி பாட்டிலாச்சும் ஃப்ரீயாக கொடுக்குவாங்க. தண்ணிக்கு அந்த லாஸ்ட் வரைக்கும் போக வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் எஸ். ஸோ நம்மகிட்ட காசுல இவர்கிட்ட இருக்கிறதுனால வாங்கி சாப்பிட்றாரு. மாத்திரை பொண்ணும் ப்ரோ. அதான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டுருக்கோம். செம்மையாக தூக்கம் வருதுங்க. அந்த நைட்டு ஃப்ளைட்டு மட்டும் ஏறவே கூடாது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது நைட் ஃப்ளைட்டுன்னு சொல்ல முடியாது, மிட் நைட் ஃப்ளைட்டுன்னு சொல்லலாம். 11 மணி போய் காலை இறங்குறது 4 மணி. என்ன ஆகுதுன்னு தெரியல. ஓகே போகலாம். டைம் ஆகிவிட்டது. கேட் 4. சரியான குளிருதுங்க. இது டிசம்பரில் வந்து நைட்டு எத்தனை மணி? 10:30 போச்சு. செம்மையாக குளிருது. நாங்கள் பாட்டுக்கு யாருமே இல்லை கைஸ் பாருங்க. அது இந்த நேரத்துக்கு யார் இருப்பா? யாருமே இல்லை. சரியான ஆட்டம் போட்டுக்கிட்டு ஃபோட்டோஸ் நிறைய எடுத்துக்கிட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா
இன்னைக்கு நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 100K தொட்டிருக்கு. நான் பஸ்ஸில் வர தான் பார்த்தீங்கன்னா 100K தொட்டுச்சு. ஸோ 100K வந்து செலிப்ரேட் பண்ணுற விதமாக தாய்லாந்து போகிறேன். எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கும் நான் ப்ரோ. ப்ரோ கங்க்ராஸ் ப்ரோ, கங்க்ராஸ் ஃபார் 100K. தேங்க்ஸ் ப்ரோ. கைஸ் மணி இப்போ பாருங்கள் 10:50க்கு பேங்காக் ஃப்ளைட்டுக்கு பாருங்கள் எவ்வளோ கூட்டம் நிற்கிதுப்பா. நான் கூட கம்மியாக தான் இருக்கும்னு நினச்சேன். நான் ஆல்மோஸ்ட் செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து இதாகிடுச்சு ப்ரோ. டிக்கெட்ஸ்லாம் ஃபில்லாக தான் இருந்துச்சு. சரியான கூட்டங்க. ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போர்டு ஆகிட்டோம். கிட்டத்தட்ட மணி வந்து பார்த்தீங்கன்னா 11:20 ஆகுது. நான் பேசுறது கேட்குதான்னு தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் பண்ண போகிறோம். ஓகே ஹாய். ஸோ கைஸ் வந்து இறங்கிட்டோம். சாரி ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆகிட்டோம். லேண்ட் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இமிகிரேஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம் வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஏஎஸ் லக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிம், டூரிஸ்டர்ஸோட சிம்மு. 5G வந்து பார்த்தீங்கன்னா 349 பாத் வந்து வந்துச்சு. இந்தியன் மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 900 வந்து வருது. இப்போ தான் ஆக்டிவேட் பண்ணோம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே வந்து உள்ளுக்குள்ளே இறங்கின உடனே ஒரு கவுண்டர்ஸ் இருக்குது. இங்கே நீங்கள் வந்த உடனே வந்து அது என்ன ப்ரோ, அது எப்படி ப்ரோ சொன்னாங்க, அது அப்படின்னு சிம்முக்கு அவங்களே கூப்பிடுவாங்க ஆக்சுவலா. அப்போ அது ஆக்சுவலி பேசுறது எனக்கு தெரியல. நிறைய பேர் கிண்டல் அடிச்சிருப்பாங்க. என் ஃப்ரெண்ட்லாம் கிண்டல் அடிப்பான். எதுக்கு நான் இப்படி பேசுறான்னு சொல்லிட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் தெரியுது என்ன மேட்டர். அவங்க பேசுறதுக்குள்ள கிவ் மீ ஃபோன் அப்படின்னு அப்படி கிவ் மீ ஃபோன் பாஸ்போர்ட் இழுத்து 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 பேசுறாங்க. ஸோ என்னாச்சுன்னா நம்மளோட பிசிக்கல் சிம் நான் வந்து ஏர்டெல் யூஸ் பண்றேன். அது வந்து பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணி இதுல ஒட்டி கொடுத்துட்டு நம்பர், இதோட நம்பர் என்னவோ அது கொடுத்துட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியா கால் பண்ணோம்னா அது ஒரு ஸ்பெஷலான ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். அண்ட் ஒரு 5 days தான் நம்ம வந்து இங்க இருக்க போறோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு, எத்தனை GB ஃப்ரீ? அன்லிமிட்டட் 5G 5 நாளைக்கு. அப்புறம் வந்துட்டு லோக்கல் கால்ஸ் அன்லிமிட்டட் பண்ணிக்கலாம். ஆமா, வெளியிலனா 100 பாத் வரைக்கும் பண்ணிக்கலாம். இல்ல 100 பாத் எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்னா பண்ணிக்கலாம். இந்தியாவுக்கு பேசுறதா அதுக்கு பாத் வந்து பர் மினிட்டுக்கு ஒரு பாத். ஆமா, அந்த மாதிரி இருக்கு. எங்களுக்கு 5 நாள் தான் மொத்தம் சொல்ல போனா. 5 நாள் கூட கிடையாது, 4 நாள்ல இங்கிருந்து அடுத்து மலேசியா போறதுனால சிம் வந்து வாங்கிட்டோம். மணி இப்பவே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5:30 மணி ஆகி போச்சு. ப்ரோ எனக்கு தெரிஞ்சு ஆல்டே கிடையாது. வெளியே போயிட்டு அப்படியே டூரு தான் இருக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். செம்மையா குளிருதுங்க. இங்க ஏசி வர போட்டு கொள்றாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா அங்க பிரியாணி சாப்பிட்டு தண்ணி குடிக்க மாட்டேன். ஃபிளைட்ல தண்ணியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உயிரை காப்பாத்துச்சு. ஆமா, அதுவும் வந்து நம்ம அது கிடையாது. இங்கிருந்து வந்து ஒரு 2 வந்தாரு. How many person? Laptop is there. Laptop is there inside. So be careful. என்ன இவ்வளவு டார்க்கா இருக்குது? செம்ம டார்க்கா இருக்குங்க. இங்க பாருங்க சன்ஸ்கிரீன். கைஸ் நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50% என்ன 30 நினைக்கிறேன். என் கார்ல வந்து 30 20 இருக்கு. அதுவே டார்க்கா இருக்கும். என் ஃப்ரண்ட்லயே வந்து செம்ம டார்க்கா இருக்குங்க. அங்க பாருங்க ஒண்ணுமே தெரியல. ஆக்சுவலி எப்படிதான் ஓட்டுறான்னு தெரியல. அதுவும் நைட்டு வந்து பாத்தீங்கன்னா காலையில 5:30-6 மணி தான் ஆகுது. இதுக்கே செம்ம டார்க்கா தெரியுதுங்க. எனக்கு தெரிஞ்சு இங்க ஓட்டக்கூடிய டாக்ஸிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டார்க்கா போட்டு தான் ஓட்டுவாங்க நினைக்கிறேன். கொடுத்து வச்ச ஊருங்க அது. வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டைகர் டோப்பின்னு சொல்லக்கூடிய அந்த டைகர் பார்க்குக்கு வந்து போயிட்டு இருக்கோம். சிட்டி பேங்காக்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 1 hour 40 minutes இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டருங்க.
நான் வந்து ஃப்ரண்ட் சீட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்துக்கிட்டேன். இங்க வந்து இந்த சிட்டி வந்து பாக்குறதுக்கு காலையில நாங்கள் வந்து இறங்குறது கொஞ்சம் early மார்னிங் தானே. இப்போ தான் அப்படியே சன்ரைஸ் ஆகுது. பார்க்குறது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, பெரிய பெரிய ரோட்ஸு, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெங்களூர்ல டோல் ரோடு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டோல் ரோடு அப்படின்றது செம்ம ஹைடெக்காக இருக்குது இந்த சிட்டி. சும்மா ரோடு செம்மையாக இருக்குது. அதே மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய கார்ஸ் வந்து பார்க்க முடியுது. எல்லா கார்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டிண்ட் வந்து நல்லா ஹெவியாக ஓட்டிருக்காங்க. உள்ளுக்குள்ளே யார் இருக்காங்க என்ன ஏதும் கூட தெரியல. ட்ராவல்ஸு, கார்ஸு, பேசஞ்சர் கார்ஸு, ப்ரைவேட் கார்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹை டென்ட். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோலேயே. வெளியே வந்து பார்த்து இந்த டோரை நான் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்தேன்னா ஃபுல் டார்க்கு. ஃப்ரண்ட் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டார்க்காக வந்து ஓட்டிருக்காங்க. ஆனால் இவங்க வந்து மேனேஜ் பண்ணி ஓட்டுறாங்க. பகல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி நல்லா ஓட்டுறது நல்லா கன்வீனியண்டாக இருக்கும். நைட்டில் எப்படி தான் ஓட்டுறீங்கன்னு தெரியல. இது பாருங்க, செம்ம டார்க் டென்ட்டு, செம்மையாக இருக்குது. ஆனால் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ்லாம் ஆகவே இல்லை. இங்கேருந்து ஒரு 1.5 மணி நேரம் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஈக்குவல் பண்ணுறாங்க. காலையில் அங்கே நேராக போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அந்த டைகர் கோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு செக்இன் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஆக்டிவிட்டி முடிச்சுட்டு செக்இன் போயிட்டு அதுக்கப்புறமேட்டு வேறு ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் குரூப் இருக்குங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா they have customized trip. ஓகேங்களா, அதில் வந்து என்னென்ன இருக்குங்கிறது ஒரு சின்ன பிளான் மட்டும் தான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் see, come on. 300 baht, alright? சரி. ஐயோ Mangko cut, mangko cek. ஒண்ணுமே புரியல. ஒரு பக்கம் சாயிருங்க. தம்பி நாங்க கொஞ்சம் பேசிக்கிறோம்டா டேய்.